Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ammal yatima fala taqhar. وكان النبي صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், அவர்களின் உடலமைப்பு எப்படி இருந்தது என்பதை குறித்தெல்லாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு பெருமானார் பிறந்த சந்தோஷத்தில் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஒரு பெரிய ஆட்டை காபாவிலே வைத்து அறுக்கிறார்கள். பெரிய ஆட்டை அறுத்து எல்லோருக்கும் விருந்து படைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்களே என்ற ஆனந்த களிப்பு. பெருமானார் பிறந்து 2 நாட்கள் பால் குடிக்கவில்லை. 3வது நாளிலிருந்து பால் குடி துவங்குகிறது. 7வது நாள் பெருமானாருக்கு பேர் சூட்டு விழா. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உலகத்தில் தோன்றிய மற்ற நபிமார்களைப் போல் அல்லவே. இவர்கள் உலகத்தின் சிறந்த நபி, உயர்ந்த நபி இல்லையா? அதனால் பெருமானாருக்கு 3 பெயர்கள் அல்லாஹுவால் வைக்கப்பட்ட பெயர். பெருமானார் மற்ற நபிமார்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பும் பிறந்ததற்கு பிறகும் ஒரு பேர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பும் மூசா தான், பிறந்ததற்கு பிறகும் மூசா தான், நாளை மறுமையிலும் மூசா தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பும் நூஹுதான், பிறந்ததற்கு பிறகும் நூஹுதான், மறுமையிலும் நூஹுதான். ஆனால் ரசூலுக்கு அல்லாஹ் அப்படி பேர் சூட்டவில்லை. பெருமானார் பிறப்பதற்கு முன்பதாக பெருமானாரின் பெயர் வேதங்களில் அஹ்மத். அஹ்மது என்று சொன்னால் அல்லாஹுவை அதிகம் புகழ்ந்தவர் என்ற அர்த்தம். அதிகம் புகழ்ந்தவர். 1000 ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்ட நபிமார்களை விட ஹூத் அலைஹிஸ்ஸலாம் 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை விட பெருமானார் புகழ்ந்து விட்டார்கள் அல்லாஹுவை. வெறும் 63 ஆண்டுகள் வாழ்ந்த நாயகம் 1000 ஆண்டு புகழ்ந்தவர்களை விட அல்லாஹுவை புகழ்ந்து விட்டார்களா என்றால் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆம், மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்காத மந்திர சொற்களை அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கினார். அந்த மந்திர சொற்களால் பல 1000 ஆண்டுகள் நன்மை செய்ததை விட அதிக நன்மையை பெற்றுவிட்டார்கள். 10 ஆண்டு காலம் லைலத்துல் கத்ரை பெற்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் யாருக்குமே கொடுக்காத மந்திர சொல். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. உலகத்தில் எந்த நபியின் உம்மத்துக்கு வழங்கப்படவில்லை. ரசூலுக்கு வழங்கினார். அதை இந்த வார்த்தையை ஒரு தடவை சொன்னார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஒரு தடவை சொன்னால் அந்த நன்மையை மலக்குகளால் எழுதி முடிக்க முடியாது.
இன்னொரு ரிவாயத்திலே 3000 ஆண்டுகள் தஸ்பீஹ் செய்த நன்மை வெறும் ஒரு முறை சொல்வதற்கு. இது போன்ற லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மல்குல் ஹக்குல் முபீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் போன்ற மந்திர சொற்கள் பெருமானாருக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. அதனால் இவர்கள் அல்லாஹ்வை மற்ற நபிமார்களை விட அதிகம் புகழ்ந்தவர்கள். இவர்கள் அஹ்மத் பிறப்பதற்கு முன்னால் யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹ்மத். பிறப்பதற்கு முன்னால் எல்லா வேதங்களிலும் பெருமானாரின் பெயர் அஹ்மத். பிறந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் முஹம்மத். அதுதான் இந்த 7வது நாள் சூட்டப்படுகிறது. இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்துல் முத்தலிபின் உள்ளத்தில் உதிக்கிறது. அதற்கு முன்பு வரை முஹம்மது என்ற பெயரை உலகத்தில் யாரும் வைக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாத்தார். எத்தனை ஆண்டுகள்? 7000 8000 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் வரை. அதுவரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது என்ற பெயரை வைக்க விடாமல் பாதுகாத்தார். முஹம்மது என்றால் என்ன பொருள்? எல்லோராலும் புகழப்படக்கூடியவர், எல்லோரும் புகழக்கூடியவர். இன்றைக்கு உலகத்திலே அதிகம் புகழப்படக்கூடியவர் யார் தான்? பெருமானார். பாங்கு சொல்ல நான் சொல்லாத நேரமே இல்லை. எல்லா நேரங்களிலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று புகழப்படுகிறது. எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரமும் பெருமானார். அம்மா துக்கித் இல்லா துக்கித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ரசூலே உங்களுக்கு ஒரு ஆனந்தமான வார்த்தையை சொல்லட்டுமா? எங்கெல்லாம் நான் கூறப்படுகிறேனோ அங்கெல்லாம் நீங்களும் கூறப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். வர்ஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். உங்களை புகழக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுங்க. அதனால பெருமானாருக்கு இங்கே முஹம்மத், நாளை மறுமையிலே பெருமானாருக்கு அஹ்மது என்றோ முஹம்மது என்றோ சொல்லப்படாது, மஹ்மூத். உம்மத்தே மஹ்மூதா, உலகத்தில் அதிகம் புகழப்பட்டவர் யார், எந்த நபி என்று அல்லாஹ் கேட்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் எல்லாம் கம்மியா இருக்கும். அதிகம் புகழப்பட்ட நபி எந்த நபி தான்? அதிகம் புகழப்பட்ட நபி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அதனால் அதிகம் புகழப்பட்டவர் என்ற வார்த்தையை குறிப்பதற்கு மஹ்மூத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அஹ்மத் என்று பிறப்பதற்கு முன்பும், முஹம்மது என்று பிறக்கிற போதும், மஹ்மூத் என்று மறுமையிலும் பெருமானாருக்கு பேர் சூட்டப்பட்டது. ஒரு ரிவாயத்தில் பெருமானார் இப்படி சொல்லுகிறார்கள், எனக்கு ரப்பு 10 பெயர்களை வைத்தான் என்று சொல்கிறார். முஹம்மது என்று வைத்தான், அஹ்மது என்று ரப்பு பெயர் வைத்தான், அல் ஃபாத்திஹ், எல்லா நன்மையான காரியத்தையும் இவர்தான் ஆரம்பித்து வைப்பார், ஃபாத்திஹ் என்று பெயர் வைத்தான். ரப்புல் ஆலமீன் வைத்த ரப்புல் ஆலமீன் அல் ஹாஷிர் என்று பெயர் வைத்தான். ஹாஷிர் என்று சொன்ன மறுமையிலே இவர்தான் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பார் என்று பெயர் வைத்தான். அல் ஆக்கிப், குஃபுரை முடித்து வைப்பவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயர் வைத்தான். அபுல் காசிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காசிம், நன்மைகளை எல்லாம் பங்கு வைப்பவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயர் வைத்தான். எல்லா நன்மைகளையும் சமூகத்திற்கு பங்கு வைத்து கொடுப்பவர். அல் ஹாத்திம், இறுதி நபி இவர்தான் என்று ரப்புல் ஆலமீன் பெயர் வைத்தான். தாஹா என்று ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான் குர்ஆனிலே. யாசீன் என்று ரப்புல் ஆலமீன் பெருமானார் சொன்னார்கள், எனக்கு ரப்பு 10 பெயர்களை வைத்தான். ஆனால் துணை பெயர்களாக பெருமானாருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் மொத்தம் 3000 பெயர்களுக்கு சொந்தக்காரர். சாஹிபுல் லிவா என்று இருக்கிறது, சாஹிபுல் மக்காம் இருக்கிறது, சாஹிப் என்றே ஒரு 100 பேர் இருக்கு. பெருமானாருக்கு 3000 பெயர்கள். இந்த பெயர் சூட்டு விழா அப்துல் முத்தலிப் அற்புதமாக நடத்துகிறார். அரபுலகத்தில் இருக்கிற அத்துணை பேர்களையும் அழைத்து நடத்துகிறார். பெருமானாருக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்டு விட்டது.
மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இதுவரை இப்படி ஒரு பேர் வைக்கப்படவே இல்லையே, இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே. இங்கே நாம் நமக்குள்ளேயும் கொஞ்சம் நுழைந்து பார்க்கிறோம். இந்த பெயர் வைப்பு விஷயத்திலே ஆக புகழுக்குரியவர் என்று தேர்ந்தெடுத்து அப்துல் முத்தலிப் வைத்தார். நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோமா? பெற்றோர்களுக்கு கடமை. பெயருக்கும் அவர் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. என்ன பெயரோ அப்படி அவர் வாழ்வார் இல்லையா? அப்ப பெயர்கள் வைப்பதிலே எந்த விதமான குற்றமும் இல்லை. ஆனால் அர்த்தமுள்ள பெயர்களை வைக்க வேண்டும். அர்த்தமுள்ள பெயர்களை வைத்தவர்களையும் கண்டிருக்கிறோம். இன்னைக்கு வைக்கிறாங்க. ரிஃப்கா, அற்புதமான வாழ்க்கை தோழி. இந்த பெண் யாரோடு வாழுவாளோ கண்டிப்பாக அற்புதமாக வாழுவாள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியின் பெயர் ரிஃப்கா. ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் ஃபிதா, தன்னையே அர்ப்பணித்தவள். நல்ல பெயர் வைத்திருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக பெருமானார் காலத்திலேயே தடுத்திருக்கிறார்கள். கெட்ட அர்த்தமுள்ள பெயர் முர் அப்படின்னு ஒரு பேர் வைக்கப்பட்டிருச்சு. முர்னா கசப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி பேர்லாம் வைக்காதீங்க, வாழ்க்கை ஃபுல்லா கசந்து போயிடும். அலி ரலியல்லாஹுவுக்கு குழந்தை பிறக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா வீரர் இல்லையா? பெருமானார் கேட்டாங்க, என்னத்த இருந்தாலும் உங்க மகன் தானே, அதனால உங்க மகனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹர்புன்னு பேர் வைக்கலாம், போர்க்களம்னு பேர் வைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, இந்த வீரத்தை எல்லாம் பேர்ல காட்டக்கூடாது, ஹசன் என்று பேர் வைக்கலாம். அழகு, பேரழகு, பேர் வையுங்கள். அடுத்த குழந்தை பிறக்கிறது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, எனக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவர் அந்த மனசுல நினைச்சிட்ட மாத்தவே இல்லை. அலி ரசூலே, இந்த பிள்ளைக்கு அது ஹர்புன்னு பேர் வச்சிடலாம். பெருமானார் சிரிக்கிறாங்க, அந்த ஹர்பு போகவே இல்லையா, அதனால் ஹுசைன் என்று பேர் வைக்கலாம். மூன்றாவது பிள்ளை பிறக்கிறது. இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? கொஞ்சம் மாத்தி ரஸ்வு என்று பேர் வைக்கலாம். ரஸ்வுன்னா போர்க்களம்னு அர்த்தம். என்ன கொஞ்சம் பெருசா விசாலமா சொல்றாங்களாம், போர்க்களம். பெருமானார் சிரித்து விட்டு முஹ்சின் என்று பேர் வைக்கலாம். அப்ப பெயரை பெருமானார் மாற்றுகிறார்கள். பெயருக்கு அசர் இருக்கிறது. அதனால நாம பெயர் வைக்கிற போது இன்றைக்கு புது பெயராக வைக்கிறோம் என்ற பெயரிலே விதவிதமான பெயர்கள். இன்றைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், அஸ்முன் என்று பேர் வைக்கலாமா அப்படின்னா இடின்னு அர்த்தம். இடி விழுந்து சாக வேண்டியதுதான். ஏன்னா இடி முழக்கம். ஒருத்தர் பர்த்னு பேர் வச்சிருக்கிறார், மின்னல். அவ வாழ்க்கை ஃபுல்லா இன்னல் தான். அப்ப பேர் வைக்கிற போது நல்ல பெயர்களை கேட்டு வைக்க வேண்டும். சில நேரத்தில் பேர் வைக்க உட்காரும் போதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்க அத்தா பேர் இவங்க அத்தா பேர் அத்தனை பேர்த்தையும் சேர்த்து வச்சு இல்லையா. இப்ப புதுசா ஹஸரத் ஆரம்ப எழுத்து இப்படி எங்க அத்தா பேர் இது, எங்க அம்மா பேர் இது, ரெண்டையும் சேர்க்கணும். அல்லது எங்க அத்தா பேர் இது, எங்க மாமனார் பேர் இது, ரெண்டையுமே சேர்க்கணும். இப்படி பலதையும் சேர்த்து வைக்கக்கூடிய பெயர்களாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. ஒரு இடத்துல அப்படிதான் நடந்துருச்சு. எங்க அத்தா பேரு முகமது யூசுப், அவங்க அத்தா பேரு சாலிஹ். அதனால இந்த ரெண்டையும் இணைச்சு பேர் வைங்க அப்படின்னு சொல்ல அதற்கு பேர் வச்சுட்டாரு, சையது முகமது சாலிஹ்னு பேர் வச்சுட்டாரு. அங்கிருந்து முகமது எடுத்துட்டீங்க, இங்க இருந்து சாலிஹ் எடுத்துட்டீங்க, சையதை எங்க இருந்து எடுத்தீங்க? அஜர் சொன்னார், எங்க அத்தா பேர்ல இருந்து எடுத்தேன். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சாச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த பேர் வைக்கிற விஷயத்திலே அப்துல் முத்தலிப் அன்றைக்கே ஆக உயர்வாக சிந்தித்திருக்கிறார். பெருமானாருக்கு உயர்வான சிறப்பான பெயர் வைக்கப்பட்டு விட்டது. பால்குடி பருவம் இல்லையா? தகப்பனாரோ பெருமானார் பிறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பு இறந்து விடுகிறார்கள். யத்தீமாக பிறந்த குழந்தை, இதற்கு பால் கொடுக்க வேண்டும். அரபுலகத்திலே இது ஒரு பழக்கம். சாலிகான குழந்தையாக அது வளர வேண்டுமானால் கிராமங்களிலே அந்த குழந்தையை அழைத்து சென்று பால் கொடுப்பார். செவிலித்தாய்களை ஏற்படுத்துவார். பெருமானாருக்கு செவிலித்தாய்கள் 10 பேர், 10 செவிலித்தாய்கள். முதலிலே 1 வார காலம் ஆமினா பால் கொடுக்கிறார்கள் தாய். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள்,
மார்பிலை என் குழந்தை வாய் வைத்து விட்டால் பால் ஊறுவதை உணர்வேன். அதற்கு பிறகு சுவைபா பெருமானாருக்கு பால் கொடுக்கிறார்கள். யார் அந்த சுவைபா? அபூலகபினுடைய அடிமை. பெருமானார் பிறந்தார்கள் என்ற செய்தி வருகிற போதே அபூலகப் தன்னுடைய அடிமை சுவைபாவை உரிமை விடுகிறான். அபூலகப், சுவைபா, எனக்கு என் அப்துல்லாவுக்கு என் சகோதரனுக்கு குழந்தை பிறந்து விட்டது, அதனால் என் அடிமை உரிமை. போக போகத்தான் அபூஜகிலோடு சேர்ந்து கொண்டு நண்பனோடு சேர்ந்து கொண்டு மாறி போனான். ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் பிறந்த நாள் திங்கட்கிழமை அபூலகப் சுவைபாவை உரிமை விட்ட காரணத்தினால் திங்கட்கிழமை தோறும் அபூலகபுக்கு வேதனை குறைக்கப்படுகிறது என்றார். இருக்கிறது வேதனை, குஃப்ருக்கான வேதனை, ஆனாலும் அது குறைக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். இதற்கு பிறகு மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சுவைபா 1 மாத காலம் பால் கொடுக்கிறார்கள். சுவைபாவுக்கு பிறகு பனு சாது கூட்டத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பால் கொடுக்கிறார்கள். சிறிது நாட்கள், 4-5 நாட்கள் தான் பால் கொடுத்தார்கள். அந்த பிள்ளை பால் குடிக்க மறுத்து விட்டது. ஹவுலா பின்த்தில் முன்திர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு உம்மு ஐமன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுக்கிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ஆமினாவினுடைய அடிமை. உம்மு ஐமன் பால் கொடுக்கிறார்கள். பனு சுலைம் கூட்டத்தினுடைய 3 பெண்கள். ஆனால் அந்த 3 பெண்களிடத்திலேயும் பெருமானார் பால் குடிக்க மறுத்து விடுகிறார். அதற்கு பிறகு உம்மு ஃபர்வா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சில நாட்கள் பால் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஹலீமத்து சஅதியா வருகிறார். இதற்கு இடையிலே 2-3 மாதங்கள் ஆகிவிடுகிறது. ரிவாயத்தில் 3 மாதங்கள் என்றும் சொல்லுகிறார்கள், 2 மாதங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த 3 மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொதுவாகவே இந்த கிராமத்தில் இருந்து எல்லா பெண்களும் சேர்ந்து வருவார்கள். குழந்தை பெற்றிருக்கிற பெண்கள் பால் கொடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு குழந்தை இருக்க வேண்டுமே. குழந்தை பெற்ற பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அதிலே ஆக பலகீனமானவர்கள் ஹலீமா. ஒரு கிழட்டு குதிரையில எல்லோருக்கும் கடைசியாக வருகிறார்கள். ஊருக்குள் நுழைந்த பெண்கள் எல்லாம் தங்களுக்கு தோதுவான பணக்கார பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை எல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள். இந்த ஹலீமா, ஹலீமான்னு பேர் வச்சுதான் அல்லாதான். ஹலீமான்னா பொறுமையோடு இருப்பவள் அர்த்தம். எல்லாம் கடைசியில பொறுமையோடு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அப்துல் முத்தலிப் ஆமினாவிடத்திலே கொடுத்து, இன்னொரு ரிவாயத்தில் ஆமினா அப்துல் முத்தலிப் இடத்திலே கொடுத்து அந்த குழந்தை ஹலீமத்து சாதியாவின் கையில் செல்லுகிறது. அல்லாஹு அக்பர். ஹலீமத்து சாதியாவினுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஹலீமத்து சாதியா பால் கொடுப்பதற்காக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கழுதையில் ஏறுகிற போது அந்த கழுதைக்கு தெரிந்திருந்தது நாம் சுமப்பது ஈருலக தலைவரை என்று. உத்வேகம் பிறக்கிறது. மற்ற கழுதைகளை விட வேகமாக செல்லுகிறது. அப்பொழுதே ஹலீமா நினைக்கிறார்கள், இது ஒரு அதிசய குழந்தையாக இருக்கும் போல் தெரிகிறதே என்று. மற்ற கழுதைகளை விட வேகமாக செல்லுகிறது. வீட்டுக்கு சென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உள்ளே நுழைகிற போது பஞ்சமும் பட்டினியாக இருந்தது. ஹலீமத்து சாதியாவினுடைய கணவர் ஹாரிஸ் எந்த வியாபாரம் பண்ணாலும் அது விளங்காது. அதற்காகத்தான் ஹலீமா பால் கொடுக்க சென்றிருக்கிறார். ஆனா பெருமானார் வீட்டுக்குள்ளே வந்ததற்கு பிறகு இவர் எதை தொட்டாலும் பறக்கத்தாக. சில பேர் இருக்கிறாங்க எதை தொட்டாலும் பறக்கத். சில பேர் இருக்கு எதை தொட்டாலும் விளங்காது. வெளிநாட்டுக்கு போவார், 3 மாசத்துல திரும்பி வந்துடுவார். கண்ணாடி எடுக்கலான்னு எடுப்பார், 2 தனியா வந்துடும். எதை தொட்டாலும் பிச்சுட்டு போயிடும். இப்படி சில பறக்கத்தான ஆசாமிகள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப ஹலீமத்து சாதியா பார்த்து அதிர்ந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் பெருமானாரை கொண்டு வந்த கழுதை இருக்கிறதே அறிவாளி கழுதை. பெருமானாருக்கு முன்னால் சிறுபிள்ளையாக இருக்கும் போது ரசூலுக்கு முன்னால் வேறு யாராவது இருந்தால் அவர்களை ஏற்றவே ஏற்றார். உதைத்து தள்ளிவிடும் அல்லது குதித்து தள்ளிவிடும். பெருமானார் நின்றால் ரசூலுக்குத்தான் இடம். அந்த கழுதைக்கும் கண்மணி நாயகம் யார் என்று தெரிந்திருந்தது. ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம் பெருமானாரினுடைய வரலாறு, பெருமானார் இந்த சமூகத்திற்கு கொடுத்தது, பெருமானார் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்த நல்ல விஷயங்கள்,
இதையெல்லாம் எடுத்தோமா? அல்லாஹு அக்பர். ஏறத்தாழ 4 வயது வரை என்று ஒரு ரிவாயத், 2.5 ஆண்டுகள் ஹலிமத்து சாதியாவிடத்திலே பால் குடிக்கிறார்கள். பால் குடித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பால் குடி காலம் என்னவோ கொஞ்ச காலம்தான், ஆனா வளர்ந்தது எவ்வளவு தூரம்? 2.5 வருஷம். பெருமானார் 2 ஆண்டுகள் பால் குடித்தார்கள். 1/2 ஆண்டுகள் அவர்களோடு இருந்தார்கள். இத வரல, 2 வருஷம் பால் குடிக்கல. இந்த நேரத்திலே நிறைய அதிசயங்களை ஹலீமத்து சாதியா காணுகிறார்கள். தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மார்பை ஒரு காலத்திலும் பெருமானார் பகிர்ந்து கொண்டதில்லை. தன் மகனுக்கு ஒரு மார்பு, தனக்கு ஒரு மார்பு. அந்த குழந்தைக்கு விட்டு கொடுக்கிற குழந்தையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஒரு தாய் என்ன இருந்தாலும் சொந்த பிள்ளையை விட மற்ற பிள்ளையை நேசிக்குமா? ஆனால் ஹலீமத்து சாதியா சொந்த பிள்ளையை விட பெருமானாரை நேசிக்கிறார்கள். ரப்பு போட்ட பிரியம், பாசம். 2.5 வயசு பிள்ளைகளோடு சேர்ந்து ஆடு மேய்ப்பதற்காக எல்லாரும் அந்த பிள்ளையை சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அங்கேதான் பெருமானாருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது. பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், நெஞ்சை பிளக்கிறார்கள், படுக்க வைத்து பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெஞ்சுக்குள்ளே ஈமானை புகுத்துகிறார்கள், தைக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு தாயிடத்திலே ஓடி வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? நாமே அமானிதமாக பிள்ளையை பெற்று வந்திருக்கிறோம், இந்த பிள்ளையினுடைய நிலை இப்படி சொல்லுகிறார்களே என்று தாய் பயந்து கொள்ளுகிறார்கள். ஹலீமா எப்படியாவது கொண்டு போய் விட்டு விட வேண்டும். இதற்கு இடையிலே யூதர்கள் வருகிறார்கள். இந்த பிள்ளை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையா, எத்தீமான பிள்ளை, தகப்பன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அனுமதி கொடுத்தால் கொன்று விடலாம். ஏனென்றால் நபித்துவத்தின் அடையாளம் முழுவதும் அந்த பிள்ளையிடத்தில் தெரிகிறது. அதனால இந்த பிள்ளையை கொன்று விடலாம் என்று ஹலீமாவிடத்திலே சொல்லுகிற போது ஹலீமா சொன்னார்கள், நான் பெற்ற பிள்ளையை கொல்ல எப்படி அனுமதி கேட்கிறீர்கள்? நீ ஏன் புள்ள? அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகுதான் தாயிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அந்த பிள்ளையை ஒப்படைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவிடத்திலே வளர்கிறார்கள். மதீனாவிற்கு அம்மாவோடு சேர்ந்து செல்கிறார்கள். தாய் வீடு மதீனா. அம்மாவோடு சேர்ந்து சென்றவர்கள் திரும்பி வருகிற போது ஆமினா சொன்னார்கள், அபுவா என்ற இடத்திலே உங்கள் தகப்பனார் அடங்கி இருக்கிறார்கள், அங்கே சென்று ஜியாரத்து செய்துவிட்டு செல்லலாம் என்று அபுவாவுக்கு வருகிறார்கள். ஆமினாவுக்கு நிலை மாற்றம் ஏற்படுகிறது. அங்கேயே ஆமினா வஃபாத்தாக போகிறார்கள். தன்னுடைய அடிமை உம்மு ஐமனை அழைத்து பெருமானாரை கையிலே பிடித்துக் கொடுக்கிறார்கள். என் பிள்ளையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய பெரிய தகப்பனார் அப்துல் முத்தலிப் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று கையில் கொடுத்து விட்டு, உம்மு ஐமன் கையில் கொடுத்து விட்டு ஆமினா வஃபாத்தாகிறார். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், உம்மு ஐமன் என்று பெயர் வைத்த பெண்மணிகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அந்த பேருக்கே ஒரு பரக்கத். அந்த உம்மு ஐமன் பெருமானாரை கரம் பிடித்து வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்துல் முத்தலிப் இடத்திலே, பெரிய தகப்பனாரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். 4 வயதுல தாயார் வஃபாத். மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் ஏற்கனவே இந்த பிள்ளையினுடைய வரலாறு முழுக்க, அருமை முழுக்க, பெருமை முழுக்க தெரிந்தவர்கள் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அமர்வதற்கு என்று தனி நாற்காலி. என்ன, சமூகத்தில் பெரியவர் அவர், அரபு குலத்தின் தலைவர் அவர், குறைஷிகளின் சிங்கம், அசதே குரைஷ். அவர் பக்கத்தில் போய் பேசுறதுக்கு யாரும் முடியாது. நாம பார்த்த காலத்திலேயே வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, தாத்தாவெல்லாம் இருந்தாருன்னு சொன்னா அவர் பக்கத்துலலாம் யாரும் போக மாட்டாங்க. அது மாதிரி அப்துல் முத்தலிப் உட்கார்ற இடத்துல யாரும் உட்கார மாட்டாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, அப்துல் முத்தலிபினுடைய பிள்ளைகள் இங்கே வேறு யாரும் உட்காரக்கூடாது இங்கெல்லாம் என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விஷயத்தை அப்துல் முத்தலிபிடத்திலே சொல்லுகிறார்கள். பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அப்துல் முத்தலிப் உபதேசம் நடத்துகிறார். அரபுலகத்திலே போற்றுதலுக்குரிய உபதேசம். தன்னோட 10 ஆம்பளை புள்ள, 6 பொம்பளை புள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, 10ல் 1 இல்லையே இப்ப அப்துல்லா,
இறந்து போயிட்டாங்க. பாக்கி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அப்துல் முத்தலிப் ஆற்றிய உரை. இவர் யார் தெரியுமா? இந்த சின்ன பையனை, 4 வயசு பையனை உட்கார வச்சுட்டு, இவர் யார் தெரியுமா? இனிமேல் இவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய சொல்லை அவரின் மீது திணிக்காதீர்கள். இஸ்மாஉ மா யகூல். இன்னைக்கு அது நம்ம பிள்ளைகளுக்கு பொருந்தும். நாம தான் பிள்ளைகளுக்கு திணிப்போமே தவிர அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டதே இல்லை. இஸ்மாஉ மா யகூல். அன்னைக்கு அவ்வளவு பெரிய அறிவாளி அப்துல் முத்தலிப். அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அல்லாஹு அக்பர். இல்லையா? இன்றைக்கும் அதை நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இந்த குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பார்கள். நிறைய ஆம்பளைகளுக்கு அது பிடிக்காது. பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கும்போது கேட்பான், பாப்பா மரம்லாம் ஓடுதேம்மா, இங்கிட்டு ஏன்டா பார்க்குறேன், அங்கிட்டு படுறேன், இங்கிட்டு ஓடுது அப்பா அம்மா. நம்ம வீட்டு மரம்லாம் ஓடவா செய்யுது, அங்கதானே இருக்கு, பெசாம இருற. நாம பதில் இல்லையா, இப்படிதான் பதில் சொல்லுவோம். ஆனா அவர் சொல்வதை கேளுங்கள். அல்லாஹு அக்பர். அடுத்த வரியில அப்துல் முத்தலிப் சொல்லுகிறார், அவரை கண்காணித்துக் கொண்டே இருங்கள். அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். அப்ப 4 வயசுலயே கண்காணிக்கிற வேலை நம்மை சார்ந்தது, பாதுகாக்கிற வேலை ரப்பை சார்ந்தது. பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். உலகத்திலே எந்த நபிக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நபியை பாதுகாக்கிற பொறுப்பை, எந்த நபியையும் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கவில்லை. இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தேவைப்படுகிறது. 8 அடுக்கு பாதுகாப்பு, 6 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்புலாம் நிறைய பாதுகாப்புகள் இருக்கிறது. மன்னர்களுக்கு கூட பாதுகாப்பு இருக்கிறது. இல்லையா? யானைப்படைகளை கொண்டு, அரசியல்வாதிகளுக்கு பூனைப்படைகளை கொண்டு. யானைக்கு ஒரு காலம் வந்த, பூனைக்கு ஒரு காலம். மன்னர்களின் காலம் யானையின் காலம், இன்றைய காலம் பூனையின் காலம். ஆனால் பெருமானாருக்கான பாதுகாப்பு அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். ஆனால் கண்காணிக்க வேண்டும். பெருமானார் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, 6-7 வயசு. அப்துல் முத்தலிபினுடைய ஒட்டகம் காணாமல் போய் விடுகிறது. பிள்ளைகள்லாம் போய் தேடுறாங்க, தேடி தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. இந்த செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. பெருமானார் தேடி செல்லுகிறார்கள். ஒட்டகம் ரசூலை தேடி வருகிறது. ஒட்டகம் ரசூலை தேடி வருகிறது. அந்த ஒட்டகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார்கள். அப்துல் முத்தலிப் கட்டி அணைத்து பிள்ளைகளிடத்தில் சொன்னார்கள், ஒட்டகம் என் பிள்ளையை தேடுகிறதே, இதை பார்த்தே நீங்கள் உணர வேண்டாமா? இந்த பிள்ளையின் அருமையை புரிய வேண்டாமா என்று, நீ இல்லாமல் நான் தவித்து போனேன் என்ற வார்த்தையை அப்துல் முத்தலிப் சொல்லி காட்டுகிறார். 3வது, ஹலாலை கொண்டு மட்டுமே என் பிள்ளைக்கு உணவளிக்க வேண்டும். அன்னைக்கே ஊர் தலைவர் சொல்றார், அப்துல் முத்தலிபுக்கு விருந்து, அவர் ஊர் தலைவர் இல்லையா, விருந்து கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் அந்த விருந்தை சாப்பிடவே இல்லை. கடைசியில் என்னடான்னு பார்த்தா, கொண்டு வந்தவர் கஹான், ஜோதிடம் பார்த்து நட்சத்திர கணக்கு பார்த்து சம்பாதித்ததிலிருந்து கொண்டு வந்த விருந்து. அதனால் அப்துல் முத்தலிப் சொன்னார், என் பிள்ளை ஹலாலை தான் சாப்பிடுவான். அல்லாஹு அக்பர். நாம என்னைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு ஹலாலைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், எதுவாக இருந்தாலும் சரி, பாக்கெட் நிறைஞ்சா போதும், மாஷா அல்லான்னு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலேயே ஹலாலை மட்டுமே, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருந்ததால் ஹலாலை மட்டுமே உண்ணுகிற பிள்ளையாக பெருமானார் மாறி போயிருந்தார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் வளர்த்த பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தார்கள். நாம் அடிக்கடி பிள்ளைகளுக்கு நினைவூட்ட வேண்டிய விஷயம், ஃபாத்திமா வளர்த்த விதம், ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹுவை வளர்த்த விதம். 2-3 நாள் சாப்பிடலையே ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹ். பெருமானார் தேடி வர்றாங்க, என்ன சாப்பிடலன்னு கேட்குறாங்க. இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட்டினியா பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெருமானார் தேடி வந்தால் வீட்டுக்குள்ள ஆள் இல்லை, அழுது கொண்டே வெளியே சென்று விட்டார். ஃபாத்திமா சொன்னாங்களாம், என் பிள்ளைங்க அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க. பெருமானார் தேடி செல்கிறார்கள். 2-3 நாள் பேர பிள்ளை சாப்பிடலன்னா தாத்தானால இருக்க முடியுமா? தேடி செல்கிறார்கள், அழுது கொண்டே தேடி செல்கிறார்கள். ஆடு மேய்க்கிற இடையன் வருகிறாங்க, பிள்ளைகளை பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன், 2 பேரும் அழுதுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் அழுகிறத பார்த்த உடனே ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன்.
கடுமையா பசி, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. வேகமாக ஆற்றிலே பாலை கறந்து தம்பி ஹுசைன் இடத்திலே கொடுத்தேன். 7 வயசு. அவர் குடிக்கிறதுக்கு வாய் வரை கொண்டு சென்று விட்டார். 9 வயதான ஹசன் தடுத்து நிறுத்தி விட்டார். இடையன் சொல்றார், ரசூலுல்லாஹ் தடுத்து நிறுத்திட்டாரு. நான் ஏன்னு கேட்டேன், இந்த ஆற்றிலே பால் கறக்க உங்கள் எஜமான் அனுமதி கொடுத்தாரான்னு கேட்டாரு. அப்ப இடையன் சொல்றார், நான் இல்லைன்னு. அப்படியானால் உங்களுக்கே ஹலால் இல்லை, நாங்கள் எப்படி குடிக்க முடியும் என்று எங்களிடத்திலே பாத்திரத்தை திருப்பி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பிள்ளைகளை தேடி சென்றால் பேரித்த மரம், அதற்கு கீழே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்த்தையும் மடியில போட்டுக்கிட்டாங்க. மடியில போட்டுட்டு பெருமானார் கேட்கிறாங்க, பேரிச்ச மரம்லாம் உதிர்ந்து கிடக்குது, அதை சாப்பிடலாமே. அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னார்களாம், இது சதக்காவின் பழம் நானா, சதக்காவின் மரம் நானா? நபிமார்கள் தான் சதக்காவை சாப்பிடக்கூடாதே, நீங்கள் தானே சொல்லி இருக்கிறீர்கள், அதனால் சாப்பிடவில்லை. 2 நாள் பசியிலும் கூட ஹலால் ஹராம் பேணுதல். 7 வயசு 9 வயசுல கட்டி அணைத்து பாத்திமாவிடத்திலே வந்து பெருமானார் சொன்னார்கள், ஃபுஸ்தியா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா பாத்திமா. அன்பிற்குரியவர்களே, குழந்தை வளர்ப்பதில் நாம் ஜெயித்திருக்கிறோமா? ஹலால் ஹராமை சொல்லி இருக்கிறோமா? KFC போய் முழுங்கு முழுங்குறமே இல்லையா? அது ஹலாலா? ஹலால் இல்லையே. எது ஹலால் எது ஹராம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. தன் பிள்ளைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் சொன்னார், உண்ணுகிற போது இந்த பிள்ளையை விட்டு விடாதீர்கள். லா தாக்குலு இல்லாமா, அந்த பிள்ளை இல்லாம சாப்பிடாதீங்க. அவர்களே சொல்லுகிறார்கள், பெருமானார் இல்லை என்றால் அந்த உணவிலே எங்களுக்கு சுவையே இருக்காது என்கிறார். பெருமானார் இல்லைன்னா உணவில சுவை இருக்காது. அடுத்து சொன்னாரு, உண்மையை மட்டுமே பேசுங்கள். பிள்ளைகள்கிட்ட உண்மையை தான் பேசணும். அன்றைக்கே அப்துல் முத்தலிப் சொல்லுகிறார், என் பிள்ளை முகம்மது இடத்திலே உண்மையை மட்டுமே பேச வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்றோமா? உண்மையை மட்டுமே பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அரபுகள்கிட்ட இயற்கையிலேயே குறைஷி குலத்துக்காரர்களிடத்திலே பொய் பேசுவது கேவலமாக கருதப்பட்ட காலம். பொய்யை பேசுவதை கேவலமாக கருதுவார்கள். அந்த குலத்திலே பிறந்த முகம்மது இடத்திலே பெருமானார் இடத்திலே நீங்கள் ஒரு காலமும் பொய் சொல்லிவிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு அதிகமா பொய் சொல்றது யாருன்னா உம்மத்தே முகம்மதியா தான், நம்மால் இல்லையா? கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பொய்யே சொல்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். வியாபாரத்துல உண்மை, தொழில்துறையில உண்மை இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, பொய் அஸ்ஸிதுக்கு யுன்ஜி வல் கித்பு யுஹ்லிக். ஒரு வரலாறு நினைவுக்கு வருகிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்வை கொலை செய்ய சொல்லி ஹஜ்ஜாஜ் ஆள் அனுப்பி விடுவார். ஹசன் பஸ்ரி பெரிய இமாம், ரோட்ல ஓடுவார். நான் ரோட்ல ஓடுனா என்ன நிலைமையாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜ்ரத் என்னடா ஓடுறாரு? அப்ப ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கொலை செய்யறதுக்கு 2 பேர் வாள் எடுத்து துரத்திட்டு வர்றான். ஹபீப் அஜமியின் வீடு. நேரா போய் ஹசன் பஸ்ரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அப்ப சொல்லிட்டே நுழைகிறாரு, ஹபீப் அஜமி, நீங்க பெரிய மனுஷன், ஆபத்துக்கு போய் சொல்றது தப்பில்லை. 2 பேர் கொலை செய்ய வரலாம், வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிருங்க. சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. 2 பேர் வந்தவன், ஹசன் பஸ்ரி இங்கேயா இருக்காரு? ஆமா உள்ளதான் இருக்காரு. அப்ப உள்ள இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? கொலையெல்லாம் நடுங்கிருச்சு. உள்ள வந்து நுழைஞ்சு பார்த்தா கண்ணுக்கு தெரியல. மீண்டும் வெளியே போய், என்னங்க பெரிய மனுஷனா இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய தாடியை வச்சுட்டு இருக்கிறீங்க? ஹசன் பஸ்ரி உள்ள இருக்காருன்னாக்கா உள்ளதான் இருக்காரு. நீங்க எங்க இருக்கிறாரு? வல்லாஹி பில்லாஹி தல்லா, இறைவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார். போன ஆளை பிடிச்சி உள்ள விடுறாரு இல்லையா? அவரே வெளியே போயிட்டாங்க, உள்ள விடுறாரு. ஹசன் பஸ்ரி பயங்கர கஷ்டம். திருப்பி உள்ள வந்தாங்க, தேடி பார்த்தா தெரியல. மீண்டும் வெளியே வந்து, என்னங்க இவ்வளவு தூரம் உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்ணீங்க, கையை பிடிச்சி நான் கூட்டு போறேன் வாங்க, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி. 2 பேர் கையை உதறிட்டு, ஒரு லூசா இருப்பார் போல தெரியுது என்று ஆள் போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி ஹசன் பஸ்ரி வெளியே வர்றாங்க, என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க? அப்பதான் ஹபீப் அஜமி சொன்னார்கள், என்னுடைய உண்மை உன்னையும் காத்தது, என்னையும் காத்தது. பெருமானார் சொன்னது நினைவில் இல்லையா? அஸ்ஸிதுக்கு யுன்ஜி வல் கித்பு யுஹ்லிக். நினைவில்லையா? உண்மை காப்பாற்றும், பொய் அழித்துவிடும். நான் சொன்ன உண்மைதான் காப்பாற்றியது. இந்த உண்மை மட்டுமே பெருமானாரிடத்தில் பேசப்பட்டது.
அடுத்து சொல்றாரு, முகம்மது இடத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். யத்தீம் என்பதற்காக அந்த பிள்ளைக்கு நீங்கள் கஷ்டம் கொடுத்து விடாதீர்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து நல்லோர்களோடு இந்த பிள்ளையை நீங்கள் வைத்திருங்கள். இன்னைக்கு நாம அந்த பழக்கம் இல்லாம போயிடுச்சு. முகம்மது எப்பொழுதுமே மல் அபரார், நல்லோர்களோடே இருக்க வேண்டும். நல்லோர்களின் பழக்கத்தை கையாளுங்கள். ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி அம்மா பிள்ளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்த பெரியவர்கள் இருக்கிற இல்லத்தில் எவ்வளவு பரக்கத்து இருந்தது. இன்னைக்கு அது வேணாம்னு நினைக்கிறோமே. தாத்தா வேணாம், பாட்டி வேணாம், எதுக்குமே வேணாம், தனித்தனியாக இருக்க வேண்டும். பாட்டிமார்கள் சொன்ன கதைகள், அல்லாஹ் அக்பர். கிழிஞ்ச பாயில படுத்திருப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு உயர்ந்த கருத்துக்கள் பகிரப்படும். இன்னைக்கு உயர்ந்த மெத்தையில படுத்துக்கிட்டு கிழிஞ்சு போன கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, கேமை பார்த்துக்கிட்டு இருக்கு. கதை சொல்ல ஆள் இல்லாத காரணத்தினால், தாத்தா பாட்டிகளில் கதை சொல்ல இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு யானைகளும் புலிகளும் கரடிகளும் பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறது இல்லையா? கார்ட்டூன் தான் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம், சொல்லுகிற பிள்ளைகள் இல்லை, சொல்லுகிற தாத்தாமார்கள் இல்லை, பாட்டிமார்கள் இல்லை. நல்லோர்களின் தொடர்பே இல்லாமல் வளர்கிறது. அன்றைக்கே அப்துல் முத்தலிப் சொன்னார், இவரை நல்லவர்களோடு சேர்த்து வைங்க. அன்னைக்கே நமக்கு, நாம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலேயே சொல்லுவாங்க, மரத்துல கை விட்டவனும் கேட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கேட்டான், மறந்துடாதடா. அந்த பாட்டிகள் சொன்னது இன்னைக்கு நினைவில் இருக்கிறது. உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு சாப்பிடணும்டா, இல்லாட்டி உறவு கெட்டு போயிடும். கடனை கொடுத்து கேட்கலன்னா பட்டையை போட்டுருவான். கேட்காமல் கெடும் கடன். நம்முடைய முன்னோர்கள் நிறைய சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அதை அன்னைக்கு அவர் சொல்றார், என் பிள்ளைகளுக்கு தேவையற்ற கதைகளை சொல்லாதீர்கள். அசாத்தீருல் அவ்வலீன், பொய்க்கதைகளை என் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்காதீர்கள். சொன்ன ஒரு கடைசியா 2 வார்த்தையை போட்டாரு அப்துல் முத்தலிப். ஒரு காலத்திலும் இந்த முகம்மதை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள், நீங்கள் அவமானப்பட்டு விடுவீர்கள். அதே போலதான் அபூலஹப் அவமானப்படுத்தினான், கடைசியில் அவமானப்பட்டான். அபூலஹப், என் பிள்ளைகளை கேலி செய்யாதீர்கள். அப்துல் முத்தலிப் சொல்றார், என் பிள்ளைகளை கேலி செய்யாதீர்கள். கேலி செய்யப்படுகிற பிள்ளைகள் நிறைவான தலைவர்களாக வருவதில்லை. கேலி செய்யப்படுகிற பிள்ளைகள், அன்னைக்கே சொன்னார், கேலி செய்யப்படுகிற பிள்ளைகள் தலைவர்களாக வருவதில்லை. அந்த பிள்ளைகள் கோழைகளாக மாறி போவார். யாராவது ஒருத்தர் கேலி செஞ்சு அமுக்கிடுவாங்க, ஒரு காலத்திலும் தலைவராக மாட்டார். 240 கோடி பேர்களை சம்பாதித்து வைத்திருக்கிற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்துல் முத்தலிப் சொன்னார். கடும் பஞ்சம் வந்தது மக்கமா நகரத்திலே, வரலாறு பேசுகிறது. எல்லாரும் தண்ணிக்கு அலைகிறாங்க, கடும் பஞ்சம். ஒன்னும் செய்யல அப்துல் முத்தலிப். காபாவுக்கு அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வைத்துக் கொண்டு, இந்த முஹம்மதின் பொருட்டால் மேகமே நீ வா, மக்காவுக்கு மழை கொடு என்றார்கள். அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், ரப்பே இந்த பிள்ளையின் பொருட்டால் மேகத்தை அனுப்பு. மழை தந்தது. ஊரெல்லாம் பார்த்தது, இந்த முஹம்மதின் மீது ஏதோ ஒரு அதிசயம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். 6 வயது அப்துல் முத்தலிபிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை ஒரு நாள், பொதுவாகவே வீட்டில் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போற பழக்கம் இருக்கு இல்லையா? சைக்கிளில் வச்சு கூட்டிட்டு போவோம், பைக்கில் வச்சு கூட்டிட்டு போவோம். அதே மாதிரி அன்னைக்கு ஒட்டகத்தில் வச்சு கூட்டிட்டு போறாங்க. பிள்ளையை கூட்டிக் கொண்டு செல்கிறார் அபூ தாலிப். பெருமானாரை பின்னாடி வச்சிட்டார். பின்னாடி வச்சு பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தில் போனா, ஒட்டகம் ஒரு எட்டு கூட வைக்கவில்லை, ஒரு அடி கூட வைக்கல. என்னென்னமோ செய்கிறார், ஒட்டகையை அடிக்கிறார் அபூ தாலிப், என்னென்னமோ செய்கிறார், நடக்கவே இல்லை. அப்ப பெருமானாரத்துக்கு அப்படி முன்னாடி வச்சாரு. அந்த ஒட்டகை பீடு நடை போடுகிறது. ஒட்டகைக்கு தெரிந்திருந்தது முஹம்மது எங்கு இருக்க வேண்டும் என்று, எப்படி இருக்க வேண்டும் என்று. அப்துல் முத்தலிப் 5 கல்யாணம் பண்ணார். அதுல அப்துல்லா உடன் பிறந்தவர்கள் 3 பேர் தான். அபூ தாலிப், ஜுபைர். அபூ தாலிப், ஜுபைர். இந்த ஜுபைர் 10 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, 8 வயதுல அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆயிடுறார்.
அதற்கு பிறகு அப்துல் முத்தலிபினுடைய பொறுப்புக்கு வருகிறார்கள். அப்துல் முத்தலிபினுடைய பொறுப்பு, அப்துல் முத்தலிபில் இருந்து அபூ தாலிபின் பொறுப்புக்கு வருகிறார்கள். அபூ தாலிப் யார்? சிறிய தகப்பனார். சிறிய தகப்பனார் பொறுப்புக்கு வரும்போது அவங்களுக்கு அண்ணன், அபூ தாலிபுக்கு அண்ணன் ஜுபைர் இப்னுல் முத்தலிப். அவர் அழைத்து கொண்டு செல்லுகிறார். பெருமானாரை ஒரு பயணம் போய் விட்டு திரும்பி வருகிற போது கடும் மழை, ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர், ஒட்டகங்கள் இறங்க மறுக்கிறது. இப்ப அந்த வாதியை கடந்து தான் போகணும். என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினார்கள். ஜுபைர் இப்னுல் அப்துல் முத்தலிப் அறிவிக்கிறார், சுபுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கடல் பாதை விளந்து தந்ததை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி எடுத்து வைக்க 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 இடம் காய்ந்து கொடுத்தது. அவர்கள் அந்த இடத்தை கடந்து சென்றார்கள். இன்னஃபில் குலாமி லஷான், அந்த பயண கூட்டமே சொன்னார்கள், இந்த குழந்தை இடத்தில் ஏதோ ஒரு அதிசய சக்தி இருக்கிறது. 10 வயசுல 12 வயசுல அபூ தாலிபோடு சேர்ந்து ஷாமுக்கு பயணம் செய்கிறார்கள். இதற்கிடையில் ஆடுகளை மேய்ப்பார்கள் பெருமானார். தன் வீட்டு வேலையை தான் செய்வார்கள். யாருக்குமே கஷ்டம் கொடுத்ததாக வரலாறு இல்லை. அபூ தாலிப் 12 வயசுல ஷாமுக்கு அழைத்து செல்லுகிற போது இரவு நேரம் ஒரு மாடாதிபதி வருகிறது, ஒரு மாடாலயம், கிறிஸ்து ஆலயம் வருகிறது. அங்கே போய் தங்குகிற போது புகைரா என்ற பாதிரி, அந்த சின்ன பையன் 12 வயசு ரசூலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வந்தாரு, அப்படி கொஞ்சம் உங்களுடைய தொடையை காட்டுங்கன்றாரு, வயிற்றை காட்டுங்கன்றாரு, முதுகை காட்டுங்கன்றாரு. முத்தமிடுகிறார், முத்தமிடுகிறார், சுற்றி சுற்றி வருகிறார், சுற்றி சுற்றி வருகிறார். விருந்தோம்பல் செய்யுங்கள், விதவிதமான விருந்துகளை ஏற்பாடு செய்யுங்கள். உத்தம நபி, இறுதி நபி வந்திருக்கிறார், இறுதி நபி வந்திருக்கிறார் சொல்லிவிட்டு சொன்னார், அபூ தாலிப், ஒரு காலத்திலும் நீங்கள் ஷாமுக்கு அழைத்து செல்லாதீர்கள், யூதர்கள் கொண்டு விடுவார்கள், அழைத்து செல்ல வேண்டாம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிடத்தில் வளர்ந்தார்கள். பெருமானாருக்கு 51 வயது இருக்கிற வரை அபூ தாலிபின் அரவணைப்பு இருந்தது. இந்த நாயகம் தன்னுடைய வாலிப பருவத்தை எட்டுகிறார்கள். 240 கோடி பேர்களை சம்பாதித்த நாயகம் வாலிப பருவத்தில் என்ன துடிப்பாக இருந்தார்கள், எப்படியெல்லாம் பெருமானார் தன்னை உருவாக்கினார்கள், இந்த சமூகத்தை உருவாக்க என்ன வடிவமைப்பு செய்தார்கள் என்று பெருமானாரின் வாலிப பருவம் என்பதை நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத் கிடைப்பதற்கும் ஒரு துவா, அதை ஓதிக்கிட்டே வரணும், எப்பயுமே வாழ்க்கையில ஓதிட்டு வரணும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜ்அத்தி நிக்மதிக வ ஜமீஇ சக்திக். நாலே வார்த்தை தான். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜ்அத்தி நிக்மதிக வ ஜமீஇ சக்திக். ஒவ்வொரு துவாலையுமே ஓதிட்டு வாங்க. கண்டிப்பாக நோய் அண்டாது. நம்முடைய தொழில்துறைகளில் பரக்கத்திருக்கும். அரசாங்கத்தினுடைய தலையீடு எதுவும் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக.